இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கோ காண்பது இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம், எகிப்தின் அடிமைத்தனங்கள், எகிப்தின் காரியங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கலாம். எகிப்து இன்றைக்கு காண்கிற எகிப்து என்று சொன்னால் யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர். எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக அடிமைத்தனம் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து எழும்ப முடியாமல் அது அவ்வளவுதான் என்று அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம். எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் அந்த எகிப்தின் வல்லமையை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து என்பது அடிமைத்தனம். வியாதி என்கிற அடிமைத்தனத்தோடு நீ கடந்து வந்திருக்கலாம். இந்த வியாதியின் நிமித்தமாய் இனி அவ்வளவுதான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏதோ இருக்கிற காலம் வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு வியாதியை நினைத்து, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீ பயந்து கொண்டு போய் கடந்து வந்திருக்கலாம். வியாதி என்கிற அடிமைத்தனமாய் இருக்கலாம், கடன் என்கிற அடிமைத்தனமாய் இருக்கலாம். ஏதம் சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறார். இன்னைக்கு கடன் என்கிற அடிமைத்தனம் வாழ்க்கையிலே, வாழ்க்கை முழுவதும் கடன் கடன் கடன், அதை மேற்கொள்ளவே முடியல. என்ன வருமானம் வருகிற வருமானம் எல்லாம் கடனுக்காகவே போகிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளவு அதிக பிரயாசப்படுகிறோம், எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் வட்டி கடனுக்கே வீணாய் போகிறது. என்றைக்கு இதிலிருந்து விடுதலை பெற முடியும், என்றைக்கு இதிலிருந்து காரியத்தை நடத்த முடியும் என்கிற கடன் என்கிற ஒரு அடிமைத்தனம், அது எகிப்தின் சுபாவம். அந்த சுபாவத்தில் கடன் என்கிற காரியத்தில் விழுந்து கிடக்கலாம். அது மாத்திரமல்ல, எகிப்து என்பது கொடுமையாய் நிறைந்த இடம். அநேக கொடூரமானவருடைய சீற்றம் நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கலாம். அநேக மனுஷிக வல்லமைகள், அநேக காரியங்கள் அந்த நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம இரவும் பகலும் கொடூரமாய் அவளை வேலை வாங்கினார்கள். இன்னைக்கு அநேக கொடூரமான காரியங்கள், கொடூரமான வார்த்தைகள், கொடூரமான காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, எகிப்து என்பது மந்திரவாதிகளால் நிறைந்த ஒரு இடம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். நல்லா கவனிக்கணும். சூனியக்காரர்கள் நிறைந்த இடம் எகிப்தின் காரியம், மந்திரவாதிகள் நிறைந்த இடம் எகிப்தினுடைய அனுபவம். இன்னைக்கு அநேக எகிப்தின் காரியம் மந்திரவாதிகளினால, பில்லி சூனியத்தினால, செய்வனையினால, அநேக சூனியக்காரர்களினால நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு மறைவிடத்தில், ஒளிப்பிடத்தில் நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக, நம்முடைய தொழிலை அழிக்கும்படியாக, நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும்படியாய், ஊழியத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட எகிப்தின் வல்லமையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற அந்த எகிப்தியனை இனி என்றைக்கோ காண்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவள் பண்ணின எல்லா ஒடுக்குதலையோ நான் கண்டேன். அல்லேலூயா. நான் கண்டேன். எகிப்தில் என் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், என் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். கொடூரமாய் என் ஜனங்களை இந்த நாளிலே ஆளுகை செய்கிறார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள், எகிப்தினுடைய சூனியக்காரர்கள் அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்திலிருந்து என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தையோ அவருடைய கூக்குரலையோ நான் கண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை கடன் என்கிற அடிமைத்தனமாக இருக்கலாம், வியாதி என்கிற அடிமைத்தனமாக இருக்கலாம், பொல்லாத கொடூரமான மனிதனுடைய சீற்றங்களாக இருக்கலாம், சில மந்திரவாதிகளுடைய காரியங்களாக இருக்கலாம், சில பில்லி சுனியத்தின் வல்லமைகளாக இருக்கலாம்.
எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டு இதிலிருந்து விடுபட முடியாது என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய கூக்குரலை நான் கண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நான் நினைத்து, என் பிள்ளைகளுடைய பெருமூச்சு, அநேகருடைய பெருமூச்சு வெளியே சொல்ல முடியாதபடி இந்த நாளில் அழுது கொண்டிருக்கிற பெருமூச்சு, பல கொடூரமான காரியங்களை கண்டு, பல உபத்திரவங்கள் நெருக்கங்களை கண்டு, இந்த நாட்களில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு பெருமூச்சோடு வியாகுலத்தோடு போராடி கொண்டிருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுடைய பெருமூச்சை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் 6ஆம் வசனத்தில், நான் அவர்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலோ மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். எகிப்தினுடைய சகல நிந்தைகளையோ, அது நிமித்தமாய் என்னென்ன நிந்தைகளை அனுபவித்தோமோ அந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் புரட்டி போடுவார். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு, அல்ல கவனிக்கணும், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கில்காலுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நிந்தையை புரட்டி போட்ட ஒரு இடம் அது கர்த்தருடைய சபை. கில்காலுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எகிப்தின் நிமித்தமாய் வந்த எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் புரட்டி போட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதபடி அவர்களிருந்து விடுவிக்கிற ஒரு வல்லமை, அந்த நிந்தையிலிருந்து விடுவிக்கிற, அதிலிருந்து ஒரு மாற்றத்துக்குள்ள வருகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அந்த ஜனங்களை பார்த்து அங்கே மோசே சொன்ன 3 வார்த்தை, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவரிடத்தில் சொன்ன ஒரு 3 வார்த்தையை தியானிக்க போகிறோம்.